நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கு. நேத்து அ நியூஸ்ல இந்த மாரி பார்த்தேன். இந்த மாரி குழந்தைகளுக்கு குடுக்கக்கூடிய செர்லாக்ல வந்துட்டு சுகர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த செர்லாக்ல 1 ஸ்பூன்ல வந்து 2.7 கிராம் சுகர் வந்து கன்டென்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா குழந்தைகளுக்கு அவ்வளவு சுகர் வந்து தரக்கூடாது அப்படிங்கிற மாரியும், பட் இத வந்து அவங்களுடைய பாக்கெட்ல அவங்களுடைய இந்த செர்லாக் டப்பால வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லையாம். பட் ஆனா உள்ள ப்ராடக்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து மத்த கண்ட்ரில அதாவது லைக் ஜெர்மனி, யுனைட்டட் கிங்டம் இந்த மாரி மத்த கண்ட்ரில வந்துட்டு சுகர் கன்டென்ட் இல்லாம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியால வந்து இந்த மாரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் தான். அதாவது பப்ளிக் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்கனைசேஷன் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது. நம்ம டே டு டே லைஃப்ல சாப்பிடுற உணவுல வந்து ஏகப்பட்ட கலப்படம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு இப்பெல்லாம். இந்த ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியல. எக்ஸப்ட் நம்ம வீட்ல செய்யக்கூடிய ஃபுட்ஸ் தவிர, அப்படி இப்படின்னு கடைசியா வந்து குழந்தைகளுக்கு குடுக்கக்கூடிய ஃபுட்லயே வந்து இப்ப கடைசியா இந்த மாரி சுகர்ஸ் கண்டென்ட்லாம் ஆட் பண்றாங்க. நெறைய கலப்படமும் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க.